டிவிகேயோட 2வது மாநில மாநாடு மதுரையில எலியார்பத்தியில வெகு சிறப்பா ரெடி பண்ணிட்டு இருக்காங்கங்க. பாத்தீங்கன்னா அப்படியே கோலாகலமா திருவிழா மாதிரி இருக்கும் அப்படின்னா பா அளவே இல்லை ரெடி பண்றதுக்கு. 5 லட்சம் வாட்டர் பாட்டிலு, 1 லட்சம் சேரு. இதுல மதுரையில இருக்க மக்கள் எல்லாருமே அந்த மாநாடு எப்படி நடக்குதுன்னு பார்க்க வர்றாங்களோ இல்லையோ, இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கே, டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் பேக்ல அள்ளி போட்டுட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கு. ஸோ எல்லா இடங்கள்லையுமே சுத்தி பேனர் வச்சுட்டு இருக்காங்க. அந்த பேனர்ல குறிப்பா யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, அண்ணா அவர்கள் இருக்காங்க, எம்ஜிஆர் அவர்கள் இருக்காங்க, விஜயகாந்த் அவர்கள் இருக்காங்க, பெரியார் அவர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி விஜய் அவர்களுடைய சேர்ந்து இவங்க எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு பேனர் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. டிவிகே தரப்புல இருந்து எதுக்காக இந்த பேனர்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கும்போது அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? அண்ணா வந்து அரசியல் களத்தையே மாத்த போறாரு, வரலாறு காணாத அரசியல் இருக்க போது, வரலாறையே மறுபடியும் கொண்டு வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ஸ்டேஜோட மேல இருக்கக்கூடிய அந்த ஆர்ச்சிலையுமே வரலாறு திரும்புகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனருமே வச்சிருப்பாங்க. என்னடா இது, இந்த சேனல்ல டிவிகேவை பத்தி பாசிட்டிவா பேசுறாங்களா, இது வரைக்கும் பாசிட்டிவா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேணாம். இதுக்கப்புறம் தான் அடியவே ஆரம்பிக்க போறேன். அதாவது நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும், அக்டோபர் மாதம் முதல் மாநில மாநாடு டிவிகே தரப்புல இருந்து நடத்தினாங்க. விஜய் அவர்கள் வந்து நிறைய விஷயம் பேசியிருந்தாங்கப்பா. கொள்கை என்ன, கட்சி எப்படி செயல்பட போகுது, மக்களோட மக்களா அவர் என்ன பணியை மேற்கொள்ள போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பேசியிருந்தாரு. அதுல குறிப்பா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு 2 பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் இல்லாத அரசியலை நான் கொடுப்பேன் அப்படின்னும், மக்களோட மக்களா இறங்கி மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத நான் கேட்டு தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு 2 விஷயத்த குறிப்பிட்டிருந்தாரு. அது ஞாபகம் இல்லை அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. மக்களோட மக்களா, அவங்கள ஒருத்தனா, அவங்களுக்கான ஒருத்தனா, எப்பவும் மாறவே மாறாத அந்த குணத்தோட மனசோட களத்துல நிக்கிறது தான் எங்களோட நிரந்தர அரசியல் பாதை. அக்டோபர் மாதம் முதல் மாநாடு நடந்து முடிஞ்சு ஒரு 7 மாதம் ஆயிடுச்சுங்க. கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இதுல என்ன சிக்கல் அப்படின்னா, அவர் புதுவிதமான அரசியல் கொடுக்கறதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுத்தாரா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை. பனையூர்லயே உட்காந்துட்டு மக்களை அங்க வர சொல்லி எல்லா விஷயத்துக்குமே அங்கதான் பதில் கொடுக்குறாரு. இப்போ சென்னையில நடந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்குமே என்ன பண்ணாரு அவரு? பனையூர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேரை கூப்பிட்டு அங்கனக்குள்ள மரியாதை செலுத்தி சால்வையை பொத்தி விட்டு நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி விட்டாரு. இதுதான் ஒரு தலைவருக்கு அழகாங்க. முதல் மாநாட்டிலேயே வந்து நான் மக்களோட மக்களா இறங்கி நான் பார்ப்பேன், தேர்தல் களம் வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறமா கேட்டதுக்கு என்ன சொன்னீங்க அப்படின்னா, ஜனநாயகம் அப்படின்ற ஒரு படத்தை ஷூட்டிங்கை முடிச்சுட்டு நான் வந்து முழு அரசியல்வாதியா நான் மாறுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்க ஜனநாயக படம் முடிக்கிறதுக்குள்ள அடுத்த தேர்தலே வந்துடும் போல இருக்கு. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இதை பத்தி டிவிகே நிர்வாகி கிட்ட கேட்கும் போது என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? எங்க தலைவர் வந்து ரோட்டுக்கு வந்தாரு அப்படின்னா டிராஃபிக் ஜாம் ஆயிடும், அதனால அவர் வரல, அதனால தான் 4 பேரை வந்து பனையூருக்கு வர சொல்லி அவங்களுக்கு சால்வை பொத்தி விட்டு நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. அதாவது அதிமுகவும் வேணாம், திமுகவும் வேணாம், மாற்று அரசியலை நீங்க கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் நீங்க வந்தோடனே மக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 1.5 வருஷத்துல என்ன பண்ணீங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா நீங்க மக்களோட மக்களா கலந்து தேர்தல் களப்பணியை எப்போ நீங்க செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் மக்களுக்கு உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையே வரும். ஆனா இன்ன வரைக்கும் நீங்க அந்த விஷயத்தை எடுக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த டிவிக்கு 2வது மாநில மாநாட்டுல என்னங்க அது எம்ஜிஆர் அண்ணா படம்லாம் வச்சிருக்கீங்க, என்ன காரணம் அப்படி சொல்லி கேட்கும்போது என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்கெல்லாம் அரசியல்ல ஒரு வரலாற்றையே ஆரம்பிச்சவங்க, தோல்வியே பார்க்காதவர் எம்ஜிஆர், அதே மாதிரி தான் எங்க அண்ணனும் வருவாரு. நீங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே இவர் வந்து சினிமால இருந்து வந்தாரு, இவர் என்ன சாதிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, எம்ஜிஆர் அவர்களும் சினிமால இருந்து தானே வந்தாரு, அவர் சாதிக்கலையா? அடுத்தடுத்து வெற்றியை மட்டும் தானே கொண்டு வந்திருந்தாரு, தோல்வி அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு இருந்துச்சா என்ன அப்படின்ற மாதிரி வரலாறே தெரியாம பதில் சொல்லியிருக்காங்க. இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து எலைட் அரசியல் பண்றீங்க, வார் ரூம்ல இருந்து தான் ஒரு வீடியோவுமே வெளியே வருது, அவங்க பில்டப் பண்றதுல தானே மக்கள் நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியில இருக்கக்கூடிய ஒருத்தரை ஐடி விங்க்கு மாத்திருக்கீங்க. யார் அவரு அப்படின்னா, பிஜேபியில இருந்த நிர்மல் அவர்களை தான் இப்போ உங்களுக்கு சாதகமா பேசுறதுக்காக மாத்திருக்கீங்க. அவரும் இதே பதில் தான் சொன்னாரு. எதற்காக வந்து நாங்க பேனர் வச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த அரசியல் களத்தையே மாத்த போறோம், புது அரசியலை கொடுக்கறதுக்காக நாங்க வச்சிருக்கோம். பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும்தான் நாங்க எடுக்கல, ஆனா சமூக நீதி சாதி மறுப்பு கொள்கையெல்லாம் நாங்க வந்து எடுத்திருக்கோம் கையில. அதனால இந்த தமிழகத்துல எங்கெல்லாம் அநியாயம் நடக்குதோ அதெல்லாம் தட்டி கேட்க விஜய் அவர்கள் வருவாரு அப்படின்ற வண்ணமா தான் நாங்க வந்து எம்ஜிஆர் படத்தையும் அண்ணா படத்தையும் பெரியார் படத்தையும் விஜயகாந்த் படத்தையும் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இதுல நம்ம கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலா பார்ப்போமா? எம்ஜிஆர் அவர்கள் வந்து திரைப்பட உலகத்துல இருந்து தான் அரசியல் வந்தாருன்னு யாரு சொன்னா? அவங்களுக்கு
1952 1972 வரைக்குமே திமுகல பயிற்சியில இருந்தவர் தான் எம்ஜிஆர் அவர்கள். பயிற்சியில மட்டும் இல்ல, அரசியல் களம் அப்படின்றது எப்படி இருக்கும், மக்களை எப்படி சந்திக்கிறது, தேர்தலுக்கு எப்படி ரெடி ஆகுறது, ஒரு தலைவரா எப்படி உருவாறது, முதலமைச்சரா எப்படி மாறுறது அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு பயிற்சியில இருந்தவர் தான் எம்ஜிஆர் அவர்கள். அதுக்கப்புறம் தான் சினிமா உலகத்துக்கே வராரு. 20 வருஷம் அவருக்கு அரசியல் களம் அப்படின்றது நல்லாவே தெரியும். அதுக்கப்புறமா சினிமா உலகம் வர்றாரு. அதுக்கப்புறமா தனிக்கட்சி ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா தோல்வியே இல்லாம வெற்றியை மட்டும்தான் சந்திக்கிறாரு. ஆனா விஜய் அவர்கள் இப்பதான் அரசியலுக்குள்ளேயே வந்திருக்காரு. இவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? அரசியல் களம் அப்படின்னா என்னன்னு அவருக்கு தெரியுமா? மக்களை இவர் போய் பார்த்துருக்காரா? மக்களோட மக்களா பேசியிருக்காரா? இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் ஆயிடுச்சுங்க. இந்த 1.5 வருஷத்துல கட்சியோட வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்களா அப்படின்னு கேட்டா 60% தான் முடிஞ்சிருக்கு. மாவட்ட ரீதியா, தொகுதி வாரியா, டிவிகே தரப்புல இருந்து யாரை நிக்க வைக்கிறது அப்படின்ற ஒரு லிஸ்டே இன்ன வரைக்கும் போடப்படலை. அப்படி இருக்கும்போது 2வது மாநில மாநாடு வேற போட போறாரு. இதுல விஜய் என்ன பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதுல மட்டும் 1.5 மணி நேரத்துக்கு மேல விஜய் அவர்கள் பேசலன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். அவர் மேல இருக்கக்கூடிய அலிகேஷன்ஸ் இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்கும். ஏற்கனவே நிறைய அலிகேஷன்ஸ் இருக்கு. இவர் ஆணவ படுகொலைக்கு குரல் கொடுக்கவே இல்லை, சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் ஒரு சில இடங்கள்ல பேசுறாரு அப்படின்ற மாதிரி நிறைய அலிகேஷன்ஸ் அவர் மேல இருக்கதான் செய்து, மாற்று அரசியலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட அரசியலை ஒரு உருவாக்காம ஏற்கனவே இருந்த தலைவர்களை முன்னிட்டு அவங்களுடைய கொள்கையை இவர் உயிர் மூச்சா வச்சுட்டு அரசியல் நடத்திட்டு இருக்காரு. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற ஒரு விமர்சனமும் வந்துட்டே தான் இருக்கு. என்னங்க நீங்க எங்க தலைவர் பேசுனது நீங்க கேட்காத மாதிரியே பேசுறீங்க. அவர் பேசினாருன்னு வைங்களேன், இருக்கிற எல்லாருமே பயங்கரமா குஷியில இருப்போம் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். நீங்க முதல் மாநாட்டுல எப்படி இருந்தீங்க அப்படின்னு தெரியும். இப்ப 2வது மாநில மாநாடு எந்த அளவுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு தெரியும். இந்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துல அவரு இனிமே வரப்போற காலகட்டத்துல மக்களுக்கு என்ன சொல்ல போறாரு, மக்களோட எப்படி இறங்கி வேலை பார்க்க போறாரு, அரசியல் தேர்தல் களத்தை எப்படி சந்திக்க போறாரு, எந்த மாதிரியான ஒரு மாற்று அரசியலை கொடுக்க போறாரு அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தா மட்டும்தான் இந்த விமர்சனங்கள்ல இருந்து தப்பிக்கலாம்னு சொல்ல முடியாது. ஏதோ 1-2 கேள்விகள் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுலயும் உங்க தலைவர் பேசாம விட்டுட்டாருன்னு வைங்களேன், அவ்வளவுதான். மக்கள் உங்களை நம்பிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே ஐயோ இவங்க வேண்டாம்ப்பா, நாம இவர் வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா வந்தா சரியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய முடிவை மாத்திக்கிற மாதிரி ஒரு நிலைமை ஆயிடும். அட இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் நாங்க அஞ்சவே மாட்டோம். விஜயகாந்த் அவர்களும் அரசியலுக்கு வரும்போது இதே மாதிரி விமர்சனங்கள் தான் வந்தது. ஆனா அவரு பேசலையாங்க, அவர் அரசியல்ல ஒரு பேரை உருவாக்கலையா? அந்த மாதிரி தான் எங்க தளபதியும். எங்க தளபதி வந்தாருன்னு நல்லா பேசுவாரு, பாருங்க நீங்க வேணா. இந்த தேர்தல் களம் அப்படின்றது அப்படியே மாறப்போகுது. எங்க தளபதி 2026ல கண்டிப்பா ஆட்சியில உட்காருவாரு அப்படின்னா நீங்க பேசக்கூடாது. விஜயகாந்த் அவர்களை நீங்க போட்டோ வச்சிருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் என்ன அப்படின்னா, நான் ஓப்பனா சொல்லணும்னா ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக. என்னதான் திரையுலகத்துல விஜயகாந்த் அவர்களுக்கு விஜய் அவர்களை பிடிச்சாலும் அரசியல் ரீதியா வரும்போது அரசியல்ல யாரு உண்மையா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் மக்கள் மரியாதை கொடுப்பாங்க. 2006ல விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது அப்போ அரசியல் களத்துல இருந்த 2 பேர், பெரிய ஆளுங்க 2 பேர் யாரு அப்படின்னா ஜெயலலிதா அவர்களும் கருணாநிதி அவர்களும். அந்த 2 பேரையே தைரியமா கேள்வி கேட்ட ஒருத்தர் விஜயகாந்த் அவர்கள். அதே மாதிரி விஜயகாந்த் அவர்கள் மக்களோட மக்களா எப்படி இருப்பாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நம்ம தமிழகத்துல நாம தவற விட்ட ஒரு தலைவர் அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான். ஏன்னா அவர் எங்கேயுமே பாகுபாடு பார்க்காம உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத கீழே இறங்கி மக்களோட மக்களா இருந்து அந்த களப்பணியை சிறப்பா செஞ்ச ஒருத்தர். இது என்னங்க கூட்டம், 2006ல விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கி முதல் மாநில மாநாடு போட்டாரு பாருங்க. அப்போ கூட்டின கூட்டத்தை விடவா இப்போ கூட்டிட போது? அவ்வளோ கூட்டம், அவ்வளோ மக்கள் விஜயகாந்த் அவர்களுடைய பேச்சை கேட்கறதுக்காக வந்திருந்தாங்க. அதுலேயும் தைரியமாக பேசின ஒருத்தர் யாரு அப்படின்னா அவர் தாங்க. என்ன பேசினாருன்னு தெரியுமா? என்கிட்ட என்னைய கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு யாருக்கு தைரியம் இருக்குது? அப்படியே கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எதை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு, இடி ரைடு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தானே வருவாங்க. எடுத்துக்க, என் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் பாரு, பார்த்துட்டு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு போ. அதை மீறி நீ என்கிட்ட வந்த அப்படின்னா வேஷ்டியை மடிச்சு கட்டிட்டு அவனை அடிச்சு ஓட விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேச்சு ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. அந்த பேச்சுனாலே மக்கள் எல்லாரையுமே கவர்ந்தாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த வாதத்தை பார்த்து தான் நான் சொன்னேன், நான் வருவேன். ஏன் வெறி, என் மக்கள்ரா, என் மக்களுக்கு நான் வர்றதுக்கு என்ன, நான் வரேன். ஏன் வரேன்? சரியா, ஒருவேளை வேற மாதிரி இருந்தா கூட நினைக்கல,
ஆண்டவன் மனத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 ஆம்பளை பிள்ளை. அவன் எதையோ சம்பாரிச்சுக்கிறான், எப்படியோ போட. என்ன கேட்டாங்க, என்னப்பா நீ மாநாடு நடத்துறியே, உன்னை ஏதாவது பண்ணுவாங்களே அப்படின்னு. என்ன மிஞ்சி மிஞ்சி என்ன சார், வருமானத்துறையில் தானே பயமுறுத்த முடியும், வேற எதுலையும் என்னை பயமுறுத்த முடியாது. அந்த வருமானத்துறையை நான் வீடு விற்று தான் நான் இந்த மாநாடு நடத்துறேனே தவிர, மீதி நேரம் என்னை மிரட்டணும்னா நான் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு இறங்குவேங்கிறது அவங்களுக்கு தெரியாது. வரலாற்று தலைவர்களுடைய பணம் வச்சா மட்டும் பத்தாதுங்க. ஒரு தலைவர்களும் எப்படி மக்கள்கிட்ட பேசியிருக்காங்க, எப்படி அரசியல் களத்தில் இருந்தாங்க அப்படின்றத நீங்க கையில எடுத்துட்டு அதே மாதிரி செயல்பட்டீங்க அப்படின்னா நாங்கள் எதுவுமே சொல்ல போகிறதில்ல. சும்மா படம் மட்டும் வச்சுட்டு அரசியல் ஆதாயத்துக்காக இதை பண்ணாதீங்க. ஸோ நாளைக்கு டிவிகே தரப்பில் இருக்கக்கூடிய 2வது மாநில மாநாட்டில் விஜய் அவர்கள் என்ன பேசுகிறாரு அப்படின்றத பார்த்துட்டு அடுத்து அவரை எப்படி வச்சு செய்யலாம் அப்படின்றத அடுத்த பதிவில் பார்ப்போம்.